Hello students, இன்னைக்கு கிளாஸில் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் முதல்ல என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும், ரைட்? ஒரு கண்டிஷனை செக் பண்ணுற மாதிரி. அந்த கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷனோட ரிசல்ட்டை வச்சு எந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதா இந்த இடத்துல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன வரும்னா பிரான்ச்சஸ் வரும், ரைட்? எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி. சப்போஸ் ஒரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறோம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆனால் என்ன ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்னா அட் திஸ் சைட். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றது அட் அனதர் சைட். அப்போ இந்த இடத்துல ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ. இஃப் த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட், ட்ரூ சைடு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் சைடு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னுவோம். ஸோ பைத்தானை பொறுத்தளவு அந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குங்க. கண்டிஷனல் இஃப், ஆல்டர்னேட்டிவ் இஃப் எல்ஸ், செயின்ட் இஃப், எலிஃப் எல்ஸ் அண்ட் நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்றாங்க. இந்த கண்டிஷனல் இஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ட்ரூ பார்ட்டை மட்டும் பார்க்க போகிறோம். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, என்ன செய்யணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இந்த ஆல்டர்னேட்டிவ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா ட்ரூ சைடு போகணும். அப்போ என்ன பண்ணணுமோ அந்த ட்ரூ சைடையும் பார்க்கணும். இன்னொரு பிரான்ச்சும் வந்துடும் ஃபால்ஸ். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் என்ன செய்யணும், வேற ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும்னா அந்த செட் ஆஃப் கோடிங்கை நம்ம இஃப் எல்ஸ் பார்ட்டில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து செயின்ட் இஃப்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் ட்ரூ சைடு. சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா ஃபால்ஸ் ஆகிற சைடு அனதர் கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது அப்படியே செயின்ட் இஃப் அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். எல்ஸுக்குள்ள இஃப் கண்டிஷனை திரும்பி, அதாவது எலிஃப்ன்றது என்னன்னா எல்ஸ் இஃப்ன்றது தான் அனதர் ஃபார்ம் இந்த எலிஃப் அப்படின்றது. லாஸ்ட்டாக வந்து நெஸ்டட் இஃப், அதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் உள்ளே போகலாம், அப்போ அதுக்குள்ளே இன்னொரு கண்டிஷனையும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத நம்ம டெமோவோட பேரலராக பார்த்துட்டே வரலாம். பாருங்க, கண்டிஷனல் இஃப் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னது? இது வந்து ஜஸ்ட் ட்ரூ சைடை மட்டும் பார்க்கும், கண்டிஷனை செக் பண்ணும். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூவா, தென் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை பார்க்கணும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சா அவுட் சைடு இஃப்பை விட்டு வெளியில் வந்துடும். அப்போ இஃப் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா, இஃப் இட் இஸ் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ரைட்? அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இஃப் அப்படின்ற அந்த இதுக்குள்ளே கொடுத்துருவோம், ரைட்? உள்ள நுழையும் போது கண்டிஷனை செக் பண்ணுவோம். இஃப் தி கண்டிஷன் இஸ் ட்ரூ, it will go to the statement 1. If the condition is false, it will not enter into the loop. அதான் முக்கியம். enter into the if conditional statements குள்ள நுழையாது அப்படின்றாங்க. This is not a loop. இது வந்து if condition, right? அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆனால் அந்த இஃப் பிளாக்குள்ளே நுழையும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பிளாக்குள்ளேயே நுழையாது அப்படின்றது தான். கண்டிஷனல் இஃப் இஸ் யூஸ்ட் டு டெஸ்ட் அ கண்டிஷன். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, the statement inside if will be executed. The statement inside if, inside அதாவது இஃப்க்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் will be executed அப்படின்றாங்க. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அதை பற்றி கவலைப்படவே படாது, இஃப்க்குள்ளே போகவே போகாது. இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆனால் it will go to the if block. If the condition is false, it will not enter into the if block அப்படின்றாங்க, ரைட்டுங்களா? இதுதான் if ஸ்டேட்மெண்ட். அதுக்கான சின்டாக்ஸ் தான் இங்கே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்துருக்கோம். கண்டிஷனை செக் பண்ணுவோம், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கான if பிளாக், ஃபால்ஸாக இருந்தால் அவுட் சைட் இஃப் அப்படின்றாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்குறாங்க. நம்ம எக்ஸாம்பிளை வந்து பேரலாக அப்படியே பார்த்துட்டே வரலாம். அடுத்து ஆல்டர்னேட்டிவ் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத பாருங்கள். ஆல்டர்னேட்டிவ் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா, அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரூ சைடையும் பார்க்க போகிறோம், ஃபால்ஸ் சைடையும் பார்க்க போகிறோம், ரைட்? பாருங்கள் எப்படி இதை சின்டாக்ஸ் கொடுக்கணும்னு பாருங்கள். இஃப் கொடுக்கணும், தென் கண்டிஷன், ரைட்? அந்த கண்டிஷன் கொடுத்து கோலன் கொடுக்கணும். நார்மலாகவே இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதுதான், ரைட்? அப்போ ஸ்டேட்மெண்ட் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 1. அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆனால், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா கண்டிஷன் ஃபெயில் ஆகிறத பற்றி நம்ம கவலைப்படலை, இல்லைங்களா? வெளியில் வந்துடும், இஃப்குள்ளே போகாது, ரைட்? இங்கே இடத்துல பொறுத்தளவு என்னென்னா, இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, தென் இட் வில் என்டர் இன் டு தி ஸ்டேட்மெண்ட் 1, அதாவது இஃப் பிளாக்குள்ளே என்டர் ஆகும். கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்குக்கு வரும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம பிரான்ச்சஸ் எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2. கண்டிஷன் ட்ரூ ஆனால் ஸ்டேட்மெண்ட் 1, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்றாங்க. பாருங்கள், கண்டிஷனை செக் பண்ணுறோம் டயக்ராமேட்டிக்காக. கண்டிஷனுக்கு 2 சைடு வரும், ரைட்? எய்தர் ட்ரூ சைடு, ஃபால்ஸ் சைடு. கண்டிஷன் ட்ரூவானா சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் எஸ், அப்போ ஸ்டேட்மெண்ட் 1. இந்த ஸ்டேட்மெண்ட் 1ன்றது இந்த இடத்துல பிளாக், ரைட்?
இஃப் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிளாக் ஆஃப் கோடிங்கை நம்ம இஃபோட பிளாக் ஆஃப் கோடிங்கை எங்கே போடலாம்? அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் சைட், ஃபால்ஸ் சைட் நோ அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 வில் பி எக்ஸிக்யூட்டட். இதுதான் வந்து இஃப் எல்ஸ் அப்படின்றது ஆல்டர்னேட்டிவ் இஃப். த ஆல்டர்னேட்டிவ் இஃப் கண்டிஷன் மஸ்ட் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இன் திஸ் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி கம்பைன்டு வித் இஃப். எல் ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்து வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. எல் ஸ்டேட்மெண்ட் கண்டைன்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட். எப்படி இஃப் வந்து இஸ் அ பிளாக் ஆஃப் கோடோ எல்ஸும் இஸ் ஆல்சோ அ பிளாக் ஆஃப் கோட். எப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா when the condition is false அப்படின்னு சொல்கிறாங்க. if is the condition is true statements வந்து என்ன ஆகும்னா எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? if gets executed, otherwise else part will be gets executed அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் if block, கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் else block அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ், அதாவது இஃப் பிளாக்கு என்ன மாதிரி சினாரியோஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் நம்ம ஒரு இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். நம்மளோட பர்ச்சேஸ் வந்து என்ன இது ஒரு பர்ச்சேஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு அதில் போனஸ் இல்லை வந்து கேஷ்பேக்குன்றது அது மாதிரி. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பர்ச்சேஸ் அமௌண்ட்டும் முதல்ல செக் பண்ணணும். பர்ச்சேஸ் அமௌண்ட்டு லிமிட்டை செக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்ச்சேஸ் அமௌண்ட்டோட லிமிட் வந்து 2000 அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. 2000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கேஷ்பேக் 500 அப்படின்னா முதல்ல என்ன செக் பண்ணணும்? கண்டிஷன் என்ன? 2000க்கு மேலே பர்ச்சேஸ் அமௌண்ட் இருக்கா? இப்போ என்டர் த பர்ச்சேஸ் அமௌண்ட் செக் பண்ணுறாங்க. கண்டிஷன் இஃப் பர்ச்சேஸ் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2000 இருந்தால் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இஃப் பிளாக்குள்ளே போகணும். என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் அமௌண்ட்லேருந்து பர்ச்சேஸ் மைனஸ் 500 வந்து போனஸ் கொடுக்குறாங்க, கேஷ்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிவிட்டு தி அமௌண்ட் டு பே என்னவோ அதை வந்து நம்ம பர்ச்சேஸை பே பண்ண வைக்கலாம். அதுவே வந்து ஒரு போனஸ் கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி, ஸ்டூடெண்ட் கேட்டகரி, அதாவது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு கெட் பண்ணி சப்போஸ் அவர் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருந்தாருன்னா அவருக்கு அடிஷ்னலாக ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணணும்? கேட்டகரியை வாங்கிக்கணும். அப்போ கேட்டகரியை செக் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும் இல்லைங்களா? செக் பண்ணுறாங்க. இஃப் கேட்டகரி சி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருந்தால் இந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணு. அப்போ என்ன பண்ணணும்? மார்க்கோட அடிஷ்னல் மார்க்ஸை கொடுக்கணும் இல்லையா? அதான் கொடுத்துருக்காங்க. எம்ன்றது மார்க்கு, எம் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் 5, அடிஷ்னலாக 5 மார்க்ஸ் ஆட் பண்ணி எம்லேயே ஸ்டோர் பண்ணிடுறாங்க. அப்போ மார்க்கை பிரிண்ட் பண்ணிட்டா வந்துடுது. ஸோ இதுதாங்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதே ஆல்டர்னேட்டிவ் இஃப்ன்றது ஃபால்ஸ் சைடையும் சேர்த்து பார்க்கணும் இல்லைங்களா? 2 நம்பர் கிரேட்டஸ்ட், யார் வந்து 2 நம்பரில் விச் ஒன் இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏயா பியா அப்படின்னா கண்டிஷனை செக் பண்ணுறோம். முதல்ல ஏ இஸ் கிரேட்டர் தேன் பியான்னு செக் பண்ணுறோம். அப்போ ஏ இஸ் கிரேட்டர் தேன் பியா இருந்தால் ரைட் ஏ இஸ் கிரேட்டர் ரைட், இல்லை ஏ இஸ் நாட் கிரேட்டர் தென் பி அப்படின்னும் போது எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து பி இஸ் கிரேட்டர்னு பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்கலாம். இல்லை எலிஜிபிலிட்டி ஃபார் ஓட்டிங் ரைட், ஓட்டிங்கில் நம்ம என்ன செக் பண்ணுவோம்? 18க்கு மேலே ஏஜ் இருக்கான்னு செக் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஏஜை இன்புட்டாக வாங்கிட்டு இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தால் பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். அப்போ இருந்தால் இந்த எலிஜிபிள் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னும் போது இட் வில் நாட் என்டர் இஃப்குள்ளே போகாது, இட் வில் கம் அவுட் தென் எல்ஸ்குள்ளே போகும். எங்கே போகும்? யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் இஃப் ஸ்டேட்மெண்ட். செயின்டு கண்டிஷனல்ன்றது வேறு ஒன்றும் இல்லை. என்ன ஆகும்னா முதல்ல இஃப்பை செக் பண்ணும். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். எல்ஸ் பார்ட்டில் வந்து உடனே என்ன பண்ணுவோம்னா திரும்பி ஒரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணுற மாதிரி, அதான் வந்து எலிஃப்ன்றாங்க. இந்த இடத்துல எலிஃப்ன்றதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா எல்ஸ் இஃபோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து எலிஃப். எலிஃப் இஸ் ஷார்ட் ஃபார் எல்ஸ் இஃப். எல்ஸுக்குள்ளே அகெயின் வி ஆர் கோயிங் டு செக் அனதர் கண்டிஷன், தட் இஸ் இஃப்பை வச்சு செக் பண்ணுறோம் அப்படின்றாங்க. திஸ் இஸ் யூஸ்ட் டு செக் மோர் தேன் ஒன் கண்டிஷன். ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அந்த ட்ரூ சைடு ஃபால்ஸ் சைடை மட்டும் பார்க்காம ஃபால்ஸ் சைடுக்குள்ளே போகும்போது அகெயின் இன்னொரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணலாம். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ ரைட், அதாவது இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்? ட்ரூவாக இருந்தால் ட்ரூ சைடுக்கு போயிடும். இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா இட் செக்ஸ் தி கண்டிஷன் 2 ஆஃப் தி எலிஃப் பிளாக்குள்ளே போய் செக் பண்ணும். இஃப் ஆல் த கண்டிஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ் ரைட், எல்லா கண்டிஷன்ஸும் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா லாஸ்ட்டாக ஒரு டிஃபால்ட் கண்டிஷன் வச்சுருப்போம் எல்ஸ்ன்னு. அதுதான் வந்து தென் த எல்ஸ் பார்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சின்டாக்ஸ் பாருங்கள். இஃப் கண்டிஷனை கொடுத்துட்றோம், கண்டிஷன் ட்ரூ ஆனால் ஸ்டேட்மெண்ட் 1, கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து எல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? எலிஃப்னு கொடுத்துருக்கோம். எலிஃப் இஸ் நத்திங் பட் எல்ஸ் இஃப் அப்படின்னு அர்த்தம். எல்ஸில் திரும்பி ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். அப்போ ஃபால்ஸ் ஆனால் ஃபால்ஸ் சைடு வந்து திரும்பி ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். அந்த எலிஃப்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் நிறைய மல்டிபிள் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். எவ்வளோ நம்ம கண்டிஷன் செக் பண்ணணுமோ அதுக்குள்ளே எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணலாம்.
எல்லா கண்டிஷனும் ஃபெயில்ஸ் ஆகிடுச்சுன்னா டிஃபால்ட் ஃபைனலாக ஒரு எல்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா, இல்லை எல்லா கண்டிஷனும் ஃபெயில்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் டிஃபால்ட் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு போயிடும். பாருங்கள், கண்டிஷன் 1 செக் பண்ணுறோம். கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ட்ரூ ஆனால் பிளாக், எந்த பிளாக்கு, ஸ்டேட்மெண்ட் 1 பிளாக். சப்போஸ் ஃபெயில் ஆச்சுன்னா அப்படியே விடலை, ஃபெயில் ஆகிற இடத்துல திரும்பி எலிஃபில் வந்து கண்டிஷன் 2 செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2, ஃபால்ஸாக இருந்தால் அகெயின் அடுத்த சைடு வரும். அது மாதிரி அடுத்தடுத்த கண்டிஷன் n நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ணலாம். n கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா என்னது ஸ்டேட்மெண்ட் n, ஃபால்ஸ் ஆச்சுன்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட்டாக எல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான். ஸோ இதுதான் வந்து எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம என்ன செக் பண்ணியிருக்காங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ வந்து இதிலே பார்த்துடலாம், டெமோவிலே பார்த்துடலாம். நெஸ்டட் கண்டிஷன் அப்படின்னு 4வது கண்டிஷன் இருக்குது. நெஸ்டட் கண்டிஷன் வேறு ஒன்றும் இல்லைங்க, கண்டிஷனுக்குள்ளே ஒரு கண்டிஷன் இருந்தால் அதான் நெஸ்டட். ஒரு பிளாக்குக்குள்ளே இன்னொரு பிளாக் இருந்தாவே அது நெஸ்டட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சா அது நெஸ்டட் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம். பாருங்கள், ஒன் கண்டிஷனல் கேன் ஆல்சோ பி நெஸ்டட் வித்தின் அனதர். ஒரு கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு கண்டிஷனை நம்ம நெஸ்டட் பண்ணலாம் அப்படின்றாங்க. எனி நம்பர் ஆஃப் கண்டிஷன் கேன் பி நெஸ்டட் இன்சைட் ஒன் அனதர். ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம அப்படியே நிறைய நம்பர் ஆஃப் இது வந்து நம்ம வச்சுக்கலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன ஆகும்னா, இஃப் தி கண்டிஷன் இஸ் ட்ரூ இட் வில் செக் தி அனதர் கண்டிஷன், அதுக்குள்ளே இன்னொரு கண்டிஷனை நாங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் போத் த கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்டேட்மெண்ட் 1 கெட் எக்ஸிக்யூட்டட், அதர்வைஸ் ஸ்டேட்மெண்ட் 2 கெட் எக்ஸிக்யூட்டட். ரைட்டுங்களா? இதை சின்டாக்ஸை பார்த்தீங்கன்னா புரியும். ஸ்டேட்மெண்ட் 1 எது, ஸ்டேட்மெண்ட் 2 எது. பாருங்கள், இஃப் வச்சுருக்கோம். ரைட், இஃப்க்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இஃப் பிளாக்குள்ளே போகும் இல்லைங்களா. அந்த இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் வச்சா அதுதான் வந்து நெஸ்டட் இஃப். அப்போ இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் எப்படி வைக்கிறோம் பாருங்கள், இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் வச்சு அகெயின் அங்கே இன்சைட் இன்னொரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறோம். இது கண்டிஷனோட தான் உள்ளே போகுது. இந்த கண்டிஷன் ட்ரூவானால் உள்ளே வந்து அகெயின் கண்டிஷன் 1 செக் பண்ணும். இஃப் த கண்டிஷன் 1 இஸ் ட்ரூ அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1, இஃப் த கண்டிஷன் 1 இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டு, இந்த இஃப்க்கு ஒரு எல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எல்ஸ்க்குள்ளே வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வைக்கும். இந்த எல்ஸ் இங்கே கண்டிப்பாக வைக்கணும்னா அது கண்டிஷன் கிடையாது, நமக்கு எல்ஸ் இல்லாமல் கூட வைக்கலாம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இந்த எல்ஸுக்கு வரும். உள்ளே நுழையவே இல்லை, இந்த பிகினிங் கண்டிஷனே நமக்கு என்ன ஆச்சு, ஃபெயில் ஆயிடுச்சுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு எல்ஸ் பிளாக் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸ்டேட்மெண்ட் 3 வில் பி எக்ஸிக்யூட்டட். பாருங்கள், கண்டிஷனை செக் பண்ணுறோம், ட்ரூ இருக்கும் ஃபால்ஸ் இருக்கும். ட்ரூவாக இருந்தால் அகெயின் அதுக்குள்ளே போய் இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு ட்ரூ ஃபால்ஸ் சைடு இருக்கும். ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1, ஃபால்ஸாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2. பிகினிங் கண்டிஷனே ஃபெயில்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், ஃபெயில்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் 3 வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த இடத்துல நெஸ்டட் கண்டிஷன்றாங்க. இந்த நெஸ்டட் கண்டிஷனுக்கு பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் போட்டு இங்கே செக் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு வந்து நம்பர் பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இல்லை வந்து 0வா அப்படின்றத நம்ம செக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஐட்ரேஷன்ஸ் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ பார்த்த இஃப் எல்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு எப்படி சின்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் எக்ஸாக்டாக பைத்தானில் அப்படின்றத நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம், டெமோவோட பார்த்துடலாம். டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரோக்ராமை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், இன்ட்ராக்டிவ் மோட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மோடுக்கே போயிடலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதை நம்ம நல்லா பார்க்கலாம். gedit ஒரு ஃபைலை யூஸ் பண்ணிக்கோங்க, fx ஒரு புது ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஜென்ரலாக ஒரு எஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஒரு மார்க் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு மார்க்கை நம்ம வந்து இன்புட்டாக வாங்கிக்கணும். ரைட், மார்க்கை வந்து இன்புட் என்டர் மார்க். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் எதுக்காக கொடுக்க போகிறோம்னா, இந்த மார்க் வந்து கேட்டகரி என்ன அப்படின்றத வச்சு இந்த இடத்துல இது வருது. ரைட்டுங்களா, சி இஸ் ஈக்குவல் டு ரைட் என்டர். இதில் வந்து என்ன வாங்குகிறோம் அப்படின்னா வந்து கேட்டகரியை வாங்க போகிறோம். என்ன கேட்டகரி, என்டர். ரைட், ஜென்ரல் கேட்டகரியா இல்லைனா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியா என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். சரிங்களா, அப்போ இன்புட் கொடுப்பாங்க. அப்போ எம்மில் மார்க் இருக்குது, சியில் கேட்டகரி இருக்குது. இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா இந்த கேட்டகரியை வச்சு தான் செக் பண்ண போகிறோம். சியோட கேட்டகரி வந்து ஸ்போர்ட்ஸ், அதாவது எஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் அடிஷ்னல் 5 மார்க்ஸ், ஜியாக இருந்தால் வந்து மார்க்ஸ் இல்லை. நம்ம இப்போ இருந்தா அப்படின்ற கேஸ்க்கு மட்டும் பார்ப்போம். அப்போ இஃப் கண்டிஷனல் இஃப்க்கான எக்ஸாம்பிள், இஃப்
ரைட். இஃப்ன்ற கீவேர்ட் போடணும். தென் கண்டிஷனை நீங்கள் கொடுத்துடலாம். கண்டிஷனை ப்ராக்கெட்லேயும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ப்ராக்கெட் இல்லாமையும் கொடுக்கலாங்க. ஆனால் வந்து வெர்ஷனை பொறுத்து மாறும். ஒரு சில வெர்ஷனில் கண்டிப்பாக ப்ராக்கெட் கொடுக்கணும், அதாவது பைத்தான் வெர்ஷனை பொறுத்து இருக்குது. ஒரு சில வெர்ஷனில் கண்டிப்பாக ப்ராக்கெட் கொடுக்கணும்னு கேட்கும், ஒரு சில வெர்ஷனில் ப்ராக்கெட் இல்லாமல் அக்செப்ட் பண்ணணும். ஸோ நான் ப்ராக்கெட் கொடுக்குறேன். நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, கேட்டகரி சி வந்து நமக்கு இஸ் ஈக்குவல்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இல்லை ஸ்ட்ரிங் இல்லைங்களா, அதனால் ஸ்ட்ரிங் அப்படின்றதுக்கு நம்ம இந்த இடத்துல எஸ்ன்னு செக் பண்ணுவோம். லாஸ்ட்டில் ஒரு கோலன் வைக்கணும் எப்போயுமே இஃப்க்கு. அப்புறம் இஃப் பிளாக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல மற்ற லாங்குவேஜஸ்லாம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இருக்கும் ஒரு இஃப் பிளாக்கை சொல்கிறதுக்கு. C++, ஜாவான்ற மாதிரி லாங்குவேஜ்லாம். நம்ம பைத்தானை பொறுத்தளவு இண்டென்டேஷன் தான். அப்போ இண்டென்டேஷனை நமக்கு ஸ்பேஸிங் தான், ரைட்டுங்களா. அப்போ இதுதான் இஃப் பிளாக். இஃப் பிளாக் நமக்கு ஆரம்பிச்சிருச்சு, ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். என்ன பண்ணணும், நம்மளோட மார்க்கை வந்து என்ன பண்ணுறாங்க, +5 மார்க்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால் இஃப் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக இருந்தால் வாங்குகிற மார்க்லேருந்து நான் 5 மார்க்ஸை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மார்க் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ மார்க் வந்து நமக்கு மார்க் இஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரிண்ட் பண்ணுறோம். அடிஷ்னலாக +5 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மார்க் எவ்வளோன்றது அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதுதான் வந்து கண்டிஷனல் இஃப், ரைட். மார்க்கை வாங்கிக்கிறோம், கேட்டகரியை வாங்கிக்கிறோம். கேட்டகரி இஃப் இந்த கேட்டகரி இஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்தால் என்ன பண்ணணும், ப்ளஸ் அடிஷ்னல். அதான் இதுதான் இஃப் பிளாக். இந்த கண்டிஷன் ட்ரூவானா இந்த பிளாக்குள்ளே போகும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் வெளியில் வந்துடும், ரைட். என்ன பண்ணிடும், வெளியில் வந்துடும். சரிங்களா. சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு வெளியில் வருது அப்படின்றதுக்காக கொடுக்குறேன். ப்ரோக்ராம் எண்டட். உள்ளே போயிட்டும் வெளியில் வரும், சரிங்களா. உள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் மார்க்கை பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ப்ரோக்ராம் எண்டட்னு வரும். உள்ளே போகலை அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், டேரெக்டாக ப்ரோக்ராம் எண்டட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நல்லா பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஸ்கிரிப்டிங் மோடில் ப்ரோக்ராமை எழுதிட்டேன், சேவ் பண்ணிவிட்டேன். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பைத்தான் ஃபைல் நேம் .py. ஸோ ப்ரோக்ராம் கொடுத்துட்டேன். ப்ரோக்ராம் நேம் வந்து இஃப் எக்ஸைஸ்ன்றதுனால இஃப் எக்ஸைஸ் கொடுத்துட்டேன். என்டர் த மார்க்குன்னு கேட்குது. நான் ஒரு 85 மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல எனக்கு என்னென்னா, நான் எஸ்ன்னு கொடுக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு எரர் வரும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இன்புட் மெத்தடு. இன்புட் மெத்தடுக்கு எஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, இன்புட் மெத்தட் வந்து என்ன இன்புட் கொடுக்குறோமே அப்படியே வாங்கும். பட் ஸ்ட்ரிங்காக அது கலெக்ட் பண்ணுமா அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங்காக கலெக்ட் பண்ணாது. ஸ்ட்ரிங்காக கலெக்ட் பண்ணோன்னா நம்ம ரா__ இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், எரர் வருது. ஏன்னா நேம் எஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ நம்ம ப்ரோக்ராமில் போய் என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல ரா__ இன்புட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ரா__ இன்புட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்கு இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிடுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பைத்தான் என்டர் த மார்க் 85 அப்படின்னு கேட்குது. இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஸ்போர்ட்ஸ். பாருங்கள், எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. 85 ஸ்போர்ட்ஸ் கோட்டா எஸ் அப்படின்றதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல அவுட்புட்டையும் பாருங்கள், ப்ரோக்ராமையும் செக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் த மார்க் 85 கொடுக்குறோம். ரைட். என்டர் த கேட்டகரி வந்து GSஆங்கிறது நம்ம எஸ்ன்னு கொடுக்குறோம். எஸ்ஸாக இருந்தால் +5. அப்போ 85 வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, உள்ளே போய் 85 + 5 90 ப்ரோக்ராம் எம்மோட மார்க் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பிரிண்ட் மார்க் இஸ் 90 அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராம் எண்டட்னு வெளியில் வந்திருக்கு. சரிங்களா. சப்போஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளூப்புக்குள்ளே போகாது இல்லைங்களா, நம்ம பார்க்கலாம் அதையும். ஸோ 85 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா. 85 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் கேட்டகரி என்னென்னு கொடுக்குறேன், G அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், ப்ரோக்ராம் எண்டட். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச். எதுக்குள்ளே போகலை, நமக்கு இஃப் பிளாக்குள்ளேயே போகலை. ஏன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃப் பிளாக்குள்ளே போகும், ரைட். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக்குள்ளேயே போகாது. ப்ரோக்ராம் வந்து இஃப் பிளாக்கை விட்டு வெளியில் வந்துடும் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ இட் வில் கோ டு தி பிளாக், இஃப் பிளாக்குள்ளே போகும். இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இதை பற்றி கவலையே படாது, ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ட்ரூவானால் உள்ளே போய் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது நான் இதுதான் இஃப் கண்டிஷனல் இஃப், அதாவது ட்ரூ சைடை மட்டும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா.
சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிஷன் ஃபால்ஸ் சைடே நம்ம சேர்த்து கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, ரெண்டு சைடையும் பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக சின்டாக்ஸ் பிரகாரம் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ இட் வில் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் 1. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அதையும் நம்ம டீல் பண்ணுறதுக்கு நம்ம எல்ஸ் பிளாக் வைக்கணும். அப்போ எல்ஸ் பிளாக்ன்றது ஃபால்ஸ் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற சைடை ஹேண்டில் பண்ணுறதுக்காக வைக்கிறதா எல்ஸ் பிளாக். இஃப் எப்படி பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டோ எல்ஸும் வந்து நமக்கு ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அப்போ எல்ஸ்ன்ற கீவேர்டை கொடுத்து கோலன் வச்சு என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுமோ நம்ம அதை கொடுக்கலாம். சரிங்களா? அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். அப்போ நான் அதே ப்ரோக்ராமில் உங்களுக்கு எல்ஸ் பிளாக்கை போட்டு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ரைட், என்னாச்சு நமக்கு எல்ஸ் பிளாக் அதே மாதிரி எல்ஸ் அதாவது வெளியில் வந்துடணும். இண்டென்டேஷன் இதோட முடிஞ்சிருச்சு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு. எல்ஸ்க்கு நமக்கு ஒரு கோலன் வைக்கணும். எல்ஸோட பிளாக் ஆரம்பிக்கணும் இல்லைங்களா, அதுக்காக இண்டென்டேஷன் ஸ்பேசஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்குறோம். ரைட், என்ன கொடுக்குறோம், எல்ஸில் வந்து நோ தெர் இஸ் நோ சேஞ்ச் இல்லையா, அப்போ வந்து மார்க்கில் வந்து நோ சேஞ்ச் இன் மார்க். ரைட்டுங்களா, மார்க்கில் வந்து எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னு எம்மை பிரிண்ட் பண்ணிடும். இப்போ வந்து நமக்கு ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடும். சரிங்களா? அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இஃப் பிளாக்குள்ளே போகும், கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக்குள்ளே போகும் அப்படின்றாங்க. அப்போ எஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், வந்து அடிஷ்னல் ஆஃப் மார்க் ஆட் ஆகும், இஃப் பிளாக்குள்ளே போய் எக்ஸிக்யூட் பண்ணும். ஜியாக இருந்ததுன்னா எல்ஸ் பிளாக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்கள், சேவ் பண்ணிவிட்டேன், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்டர் த மார்க் அப்படின்னு கேட்குது. ஸோ 90 அப்படின்னு கொடுக்குறேன். எஸ்ன்னு கொடுத்தா இஃப்க்குள்ளே போகும். சரிங்களா? என்ன ஆயிடுச்சு, எஸ்ன்னு கொடுத்ததுனால வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்ஸ் பிளாக்குள்ளே போகிற மாதிரி ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணோன்னா என்டர் த மார்க் 90 அப்படின்னு கொடுக்குறோம். சரிங்களா? ஜி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜின்னும் போது நமக்கு என்ன ஆகுது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பிளாக்கில் போகும். ஸோ நோ சேஞ்ச் இன் மார்க் 90 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸ் அதாவது ஆல்டர்னேட் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சேஞ்ச். ரைட், அடுத்த வந்து என்னது, நம்ம வந்து கண்டிஷனல் அதாவது ஆல்டர்னேட்டிவ் பார்த்தோம். இப்போ எலிஃப்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இஃப் கண்டிஷனை செக் பண்ணுறோம். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ இஃப் பிளாக்குள்ளே போகும். ரைட், ஸ்டேட்மெண்ட் 1. கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக் வச்சோம் இல்லைங்களா, அந்த எல்ஸ்க்குள்ளே எகெயின் நான் இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணணும், எலிஃப் நான் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணலாம்னா எல்ஸுக்குள்ளே நம்ம திரும்பி ஒரு கண்டிஷனை செக் பண்ணலாம். இது மாதிரி எலிஃப் நம்ம கண்டிஷனல் அப்படியே கண்டினியூஸாக வச்சுட்டு போகிறதுனால தான் அது செயின்டு எலிஃப்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கண்டிஷனலாக அடுத்தடுத்து ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு இருக்கனால தான் அதுக்கு என்ன பேர், செயின்டு கண்டிஷனல் இஃப் எலிஃப். அதாவது நம்ம செயினிங் மாதிரி அடுத்தடுத்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸையும் எல்ஸுக்குள்ளே செக் பண்ணிகிட்டே போகலாம். எல்லா கண்டிஷனும் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா எல்ஸ் பிளாக்குள்ளே உள்ள டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸசைஸ் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்த ப்ரோக்ராம் இந்த டிராஃபிக் லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, கலர். ரைட், நம்ம கலர்னு ஸ்டார்ட்டாக வச்சுக்குவோம். ஸோ கலர் ரைட் சிஎல்ஆர்னு வச்சுக்கலாம். அப்போ இன்னொன்று கிளியராக இருக்கும். கலர் ரைட், கலரை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்புட்டாக வாங்கிக்கலாம். சரிங்களா? இன்புட் இங்கே அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்க போகிறோம் அப்படின்றதுனால நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ரா அண்டர்ஸ்கோர்னு வச்சுக்கலாம். என்டர் கலரை என்டர் பண்ணுறோம். ரைட்டுங்களா? இப்போ நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வாங்கின கலர் சிஎல்ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுது, நமக்கு 3 கண்டிஷன் இருக்குல்லையா, நம்மளோட ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம்னா க்ரீன், எல்லோ, தென் ரெட். ரைட், க்ரீனாக இருந்தால் கோ அப்படின்னு கொடுக்க போகிறோம், எல்லோவாக இருந்தால் கெட் ரெடி அப்படின்னு சொல்ல போகிறோம், ரெட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப்னு கொடுப்போம் இல்லைங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீன் சிஎல்ஆர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சிஎல்ஆருக்குள்ளே நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து க்ரீனா அப்படின்னு செக் பண்ணுறேன். சரி, கலர் வந்து க்ரீனாக இருந்தால் ரைட் கோலன் எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள். இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு தென் கோலன் அப்புறம் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த பிளாக்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா?
அப்போ நம்ம வந்து எல்ஸ் ஒருவேளை க்ரீனாக இல்லை அப்படின்னா இன்னும் 2 லைட் இருக்கும் இல்லைங்களா நமக்கு. ஒன்று எல்லோவாக இருந்தால் அப்படின்னா வந்து கெட் ரெடி, ரெட்டாக இருந்தால் ஸ்டாப் அப்படின்னு நம்ம கொடுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எதாவது க்ரீனாக இருந்தால் கோ எல்ஸ் பிளாக், எல்ஸ் என்ன சொல்கிறது இஃப் பிளாக்குள்ளே போயிடும், இல்லைன்னா எல்ஸ்குள்ளே வரும். ரைட்டுங்களா? எல்ஸ்குள்ளே வந்து நம்ம அகெயின் என்ன கண்டிஷன் செக் பண்ணுறதுனால இது எப்படி போடணும்னா எலிஃப் அப்படின்னு போடணும். ரைட்? எலிஃப்குள்ளே திரும்பி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஒருவேளை அங்கே க்ரீனாக இல்லை அப்படின்னா இங்கே எனக்கு எல்லோவா, ரைட், எல்லோவா கண்டிஷன் எல்லோவா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் எல்ஸ் பிளாக், அதாவது இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதோட பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு பிரிண்ட் ரைட் கெட் ரெடி அப்படின்னு கொடுக்க போகிறோம். சரிங்களா? எல்ஸ் பிளாக்குள்ளே கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா லாஸ்ட்டாக ஒரு எல்ஸ், ஒரே ஒரு எல்ஸ், அதுக்கும் நம்ம கோலன் வைக்கணும், அதுக்கும் ஒயிட் ஸ்பேஸஸ் கொடுக்கணும். இன்டென்டேஷனை சொல்கிறதுக்கு பிரிண்ட் ஸ்டாப். ஏன்னா ஆல்டர்னேட்டிவாக இல்லைன்னா எஃப்க்கு என்ன கண்டிஷன் நமக்கு வந்து ரெட்டு தான் இல்லைங்களா. அப்போ ரெட்டுனா வந்து நமக்கு ஸ்டாப் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து செயின் இஃப், அதாவது இஃப்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் எலிஃப், அதாவது இஃப் எலிஃப் எல்ஸ் அதோட இது. இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா இட் வில் கோ டு தி இஃப் பிளாக். த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ்குள்ளே வந்துடும். எல்ஸ்குள்ளே வந்து அகெயின் நம்ம என்ன பண்ணுறோன்னா அகெயின் கண்டிஷனில் செக் பண்ணுறதுனால எல்ஸ்ன்னு கொடுக்காம எலிஃப், எல்ஸ்குள்ளே கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ இட் வில் கோ டு தி எல்ஸ் இஃப். அந்த எல்ஸ் இஃபில் அதில் உள்ள ட்ரூ பார்ட்டுக்கு போகும், இல்லைன்னா அதோட ஃபால்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். டிஃபால்ட்டாக கொடுக்க வேண்டியது. சரிங்களா? பாருங்கள். கிளியர் பண்ணிக்கலாம். ரைட், நம்ம என்ன பேர் கொடுத்தோம், இஃப் எக்ஸசைஸ் 1ன்னு கொடுத்தோம் இல்லைங்க பைத்தான். ஸோ என்டர் கலர் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் க்ரீன், க்ரீன் அப்படின்னு கொடுத்தா கோ அப்படின்னு வருது. சரிங்களா? அங்கே ஒரு ப்ரோக்ராம் வந்து அங்கே ஒரு இது கொடுக்காதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்பேஸ் கொடுக்காதனால பக்கத்துலேயே வருது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்போ வந்து இப்போ நான் வந்து எல்லோ அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆகுது எல்லோ அப்படின்னு கொடுத்தா கெட் ரெடி அப்படின்னு வருது. அப்போது க்ரீனாக இருந்தால் ஃபஸ்ட்டு இஃப் பிளாக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகிடுது. க்ரீனாக இல்லைன்ற பட்சத்தில் என்ன ஆகுது ப்ரோக்ராமை பாருங்கள் நல்லா. ஸோ நம்ம கலரை வாங்குகிறோம் இன்புட்டாக. கலர் வந்து க்ரீன் அப்படின்னு வாங்கும்போது இந்த இடத்துல க்ரீன் செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டதுனால இஃப் பிளாக்கில் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, வேறு எந்த பிளாக்குள்ளேயும் நுழையல. இதுதாங்க கண்டிஷனல். அதாவது இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த பிளாக்குள்ளே போயிடும். சரிங்களா? கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்ற பட்சத்தில் எல்ஸ்க்கு வரும். எல்ஸில் வந்து திரும்பி நம்ம என்ன பண்ணுறோம் கண்டிஷன் எல்லோ, ரைட். அப்போ அடுத்த கண்டிஷன் கொடுக்குறோம். எல்லோவாக இருந்தால் பிரிண்ட் கெட் ரெடி. அப்போ எல்ஸ் இஃப்குள்ளே வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா டிஃபால்ட் கண்டிஷன் நமக்கு எங்கே வந்துடும்னு அதுக்கு வந்து வெளியில் வந்துடும். நான் இப்போ ஒரு வேளை ரெட்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிடுச்சு எனக்கு ஸ்டாப்னு வெளியில் வந்துடுச்சு. சரிங்களா? அதான் அப்போ எது எல்லா கண்டிஷனும் ஃபெயில்ஸ் அப்படின்னா டிஃபால்ட் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இல்லை இதை நான் இன்னும் செயின்டு கண்டிஷனை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா இதை நான் அகெயின் எல்ஸ் இஃபாக மாற்றுறேன் அப்படின்னா மாற்றலாம். செயின்டு எவ்வளோ கண்டிஷன் வேணால் கொடுக்கலாம். எல்ஸ் இஃப் திரும்பி நான் இது என்ன மாற்றுறேன்னா சிஎல்ஆர் இஸ் ஈக்குவல் டு ரெட்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ரெட்டாக இருந்தால் கோலன் வச்சுக்கோங்க, பிரிண்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை எதுவுமே ரெட்டும் இல்லை அப்படின்னா வேறு எந்த கலருமே இல்லை அப்படின்னு கொடுக்கும்போது லாஸ்ட்டாக டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பிரிண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் இப்போ நான் வந்து ரெட்டுன்னு கொடுக்கும்போது என்ன வரும்னு பாருங்கள். ரெட்டுன்னு கொடுக்குறேன், ஸ்டாப் அப்படின்னு வருது. இதில் வந்து க்ரீனும் கொடுக்கல, ரெட்டும் கொடுக்கல, எல்லோவும் கொடுக்கல அப்படின்னா வேறு ஏதோ சம் கலர் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருதுன்னு பாருங்கள். ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன், எந்த கலருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன வருது லாஸ்ட் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ க்ரீனாக இருந்தால் கோ, எல்லோவாக இருந்தால் கெட் ரெடின்னு வருது, ரெட்டாக இருந்தால் ஸ்டாப்னு வந்துடுது. ரைட்.
அதுவே வந்து ப்ளூவாக இருந்தால் எந்த கண்டிஷனுமே நமக்கு இதில் என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக க்ரீனும் இல்லை, க்ரீனாக இருந்தால் இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எல்லோ அப்படின்னு இருந்தால் ஃபஸ்ட்டு எல்எஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ரெட்டாக இருந்தால் செகண்ட் எல்எஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எதுவுமே இல்லை, எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகலை, எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னா டிஃபால்ட். இதான் வந்து டிஃபால்ட் எல் ஸ்டேட்மெண்ட்னுவாங்க, டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்னுவாங்க. இந்த டிஃபால்ட் எல் ஸ்டேட்மெண்ட் வந்து வெயிட் அப்படின்றது வில் பி எக்ஸிக்யூட்டட். சரிங்களா? இதுதான் நமக்கு செயின்டு கண்டிஷனில் வந்து செக் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். இது மாதிரி நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு இது இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து நெஸ்டட், ரைட்? நெஸ்டட் கண்டிஷன் என்னென்ன சொல்கிறாங்க? நெஸ்டட் கண்டிஷன்னா கண்டிஷனுக்குள்ளே ஒரு கண்டிஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா வந்து என்ன பார்த்தோம், அதாவது கண்டிஷனுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறோம், இஃப்க்குள்ளே கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு, எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே தான் வந்து என்ன பண்ணுறோம்னா எல்இஃப் இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்குறது நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்னா இஃப்க்குள்ளே இஃப் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் பத்தாது, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இன்னொரு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னா நம்ம நெஸ்டட் பார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷனுக்குள்ளே நம்ம கண்டிஷனை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ரோக்ராமை பாருங்கள். கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ரைட்? ஏபிசின்னு 3 வேல்யூ நம்ம இங்கே வாங்க போகிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏக்கான வேல்யூவை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அடுத்து இதே மாதிரி 3 வேல்யூ இன்புட் வாங்கிடலாம். பி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி பிக்கான இன்புட், சி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி, ரைட்? இப்போ நம்ம கண்டிஷனில் செக் பண்ண போகிறோம். சரிங்களா? இஃப்க்குள்ளே நம்ம கண்டிஷனை செக் பண்ணுறோம். இஃப் அதாவது விச் ஒன் இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எது பெரிய நம்பர், 3 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படின்றது முதல்ல பார்ப்போம். அப்போ ஏ இஸ் கிரேட்டர் தேன் பியா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னா, ரைட், இந்த கண்டிஷனுக்குள்ளே நம்ம இன்னொரு கண்டிஷன் என்ன செக் பண்ணலாம்னா வந்து அனதர் கண்டிஷன். அப்போ வந்து ஏ வந்து என்ன சொல்கிறது, ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னா நம்ம இப்போ ஏ வந்து கிரேட்டர்னு முடிவாயிரும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா. ஏன்னா பியை விட ஏ கிரேட்டர்னு முடிவாயிருச்சு. அப்போ இதோட நம்ம வந்து ஏ கிரேட்டர்னு சொல்லிட முடியாது. அப்போ 2வது நம்பரே நம்ம செக் பண்ணணும். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா வித்தின் இதுக்குள்ளே நம்ம இன்னொரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணலாம். அப்போ இதுக்குள்ளே இன்டென்டேஷன் கொடுத்து இஃப், ரைட், இதில் வந்து சியை விடையும் ஏ பெருசாக இருக்கா அப்படின்றத நம்ம அடுத்த கண்டிஷன் செக் பண்ணுறோம். ரைட்டுங்களா? அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏ இஸ் ட்ரூ இங்கே உள்ளே வரும். இங்கே வந்து வித்தின் இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப்பை நம்ம செக் பண்ணுறோம். இதாங்க நெஸ்டட் இஃப். ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் இருந்தால் அது பேர் வந்து நெஸ்டட் இஃப். சரிங்களா? இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல நெஸ்டட் இஃப்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா தான் இங்கே போகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இப்போ நம்ம என்ன சொல்லலாம், அப்போ பிளாக்கோட இன்டென்டேஷன் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து இன்டென்டேஷன் இங்கே கொடுத்துருக்கேன், இதுக்கு வந்து இன்டென்டேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதோ இஃபோட பிளாக்குள்ளே தான் நமக்கு இந்த இஃப் பிளாக் இருக்குது. இதுக்குள்ளே இன்னொரு இஃப் வர்றதுனால இன்டென்டேஷன் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குறேன். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன முடிவு வந்துடலாம், பிரிண்ட், ரைட், ஏ இஸ் கிரேட்டர் இல்லை கிரேட்டஸ்ட். சரிங்களா? ஏ இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு நான் முடிவுக்கு வந்தேன். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன வரலாம் அப்படின்னா எல்ஸ் முடிவுக்கு வந்துடலாம். அப்போ வந்து ஏ இஸ் கிரேட்டரா இல்லையா அப்படின்றத அடுத்த நம்ம கண்டிஷனை செக் பண்ணுறதுங்க ப்ரோக்ராம் பாருங்கள். ஏ இஸ் கிரேட்டர்னு முடிவு பண்ணிட்டோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா சி இஸ் கிரேட்டர் அப்படின்றத போட்டுடலாம். எப்படி, அதாவது அடுத்த இன்டென்டேஷன் கொடுத்து இதுக்கு எல்ஸ் பிளாக். ப்ரோக்ராம் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஏ வந்து என்னது, ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னா பியை விட ஏ கிரேட்டராக இருக்க சுச்சுவேஷனில் தான் உள்ளே வருது, ரைட்? அப்போ வந்து பியை விட ஏ கிரேட்டர்னு முடிவாயிருச்சு. அடுத்து வந்து சியை விட ஏ கிரேட்டராக இருக்கான்னு பாருங்கள். சியை விட ஏ கிரேட்டராக இல்லைன்ற பட்சத்தில் அப்போ யார் நமக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏ கிரேட்டராக இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் யார் தான் நமக்கு
கிரேட்டர், சி தான் நமக்கு கிரேட்டஸ்ட் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இதே மாதிரி இண்டென்டேஷன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து 1 2 3 4. அப்போ சி இஸ் கிரேட்டஸ்ட், சாரி இஸ் போடலையா, சரிங்களா? ரைட். இப்போது ஏ வந்து என்ன இல்லை, நமக்கு கிரேட்டராக இருக்க சுச்சுவேஷனில் பியை விட கிரேட்டராக இருக்க சுச்சுவேஷனில் சியை விட கிரேட்டரான்னு பார்க்குறோம். சியை விட கிரேட்டராக இல்லைன்ற பட்சத்தில் சி இஸ் கிரேட்டர், இருந்தால் ஏ இஸ் கிரேட்டர். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா சி என்னது நமக்கு ஏ இஸ் கிரேட்டர். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ சி இஸ் கிரேட்டர் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல முடிவுக்கு வரலாம். சரிங்களா? இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிவுக்கு வந்துடும். அடுத்து வந்து ஒருவேளை பி கிரேட்டராக இருந்தால் அப்போ என்ன பண்ணுறோம், இந்த கண்டிஷன் ஏ கிரேட்டராக இருந்தால் தான், பியை விட ஏ கிரேட்டராக இருந்தால் தான் இங்கே உள்ளே போகும். சரிங்களா? ஒருவேளை பி கிரேட்டராக இருந்தால் இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் பி கிரேட்டஸ்ட்டா அப்படின்றத நம்ம வெளியில் வந்து செக் பண்ணலாம். இதான் வந்து நமக்கு நெஸ்டட் இஃப். அதாவது இந்த இஃப்க்கு இந்த இஃப் நெஸ்டட் இஃப், இதுக்கு எல்ஸு. ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே வரும், இதுக்கு எல்ஸ் பிளாக் வைக்கணும் இல்லைங்களா, எல்ஸ். ரைட், இதோட எல்ஸ் பிளாக். ரைட், இதோட எல்ஸ் பிளாக்கில் நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்பி ஒரு இஃப் கண்டிஷன் இங்கே வச்சு செக் பண்ணலாம். நெஸ்டட் இஃப்ன்ற மாதிரி ஒரு எல்ஸுக்குள்ளே திரும்பி நம்ம இஃப் வைக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ பி வந்து நமக்கு எதை விட கிரேட்டராக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். ஏயை விட கிரேட்டராக இல்லை, நம்ம சி தானே நமக்கு பார்த்து செக் பண்ணுறோம். அப்போ சியை விட கிரேட்டராக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். அப்படி இருந்தால் சி இஸ் கிரேட்டர். இதோட பிளாக் ஸ்டேட்மெண்ட் இண்டென்டேஷன் மெயின்டைன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து சி இஸ் கிரேட்டர். சப்போஸ் சி வந்து பி இஸ் கிரேட்டர்னு வரும். நம்ம செக் பண்ணுறது பி கிரேட்டராக இருக்கான்னு. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட எல் ஸ்டேட்மெண்ட்டில் கோலன் வைக்கணும், இண்டென்டேஷன் வைக்கணும், மறந்துடாதீங்க. இண்டென்டேஷனில் சி இஸ் கிரேட்டர். பாருங்கள், இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ 3 நம்பரை இன்புட் வாங்குகிறோம். நெஸ்டடு இஃப்க்கு பார்க்குறோம். இஃப் ஏ இஸ் கிரேட்டர், அதாவது பியை விட ஏ கிரேட்டராக இருக்கான்னு முதல்ல பார்க்குறோம். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சுன்னா பியை விட ஏ கிரேட்டர்னு முடிவாயிருச்சு. பட் சி இன்னொரு நம்பர் இருக்கிறதுனால அதையும் செக் பண்ணுறதுனால இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் வச்சு சியை விடவும் ஏ கிரேட்டராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். இருந்தால் கன்க்ளூட் பண்ணிடுறோம் ஏ இஸ் கிரேட்டர். இப்போ பிஏ விடவும் கிரேட்டராக இல்லை, சிஏ விடவும் கிரேட்டராக இல்லை, அதாவது பிஏ விட கிரேட்டராக இல்லை, பட் சிஏ விட வந்து என்னது ஏ கிரேட்டராக இருந்தால் கிரேட்டர் இல்லைன்ற பட்சத்தில் எல்ஸ் பாட்டுக்கு அப்போ சி தான் நமக்கு கிரேட்டஸ்ட் அப்படின்ற முடிவுக்கு வந்துடலாம் இல்லைங்களா. சப்போஸ் பி கிரேட்டர் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதோட எல்ஸ் பிளாக்கில் வரும். இந்த எல்ஸ் பிளாக்கில் வந்து நம்ம திரும்பி ஒரு இஃபை செக் பண்ணுறோம். அப்போ ஏ கிரேட்டராக இல்லைன்ற பட்சத்தில் பி வந்து சிஏ விட கிரேட்டராக இருக்கா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல செக் பண்ணுறோம். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லைங்களா, ஆல்ரெடி ஏவை விட பி கிரேட்டர் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அப்போ தான் நமக்கு எல்ஸ் பிளாக்லேயே வரும். அப்போ சியை விட கிரேட்டரா அப்படின்னு செக் பண்ணுறோம். சியை விட கிரேட்டராக இருந்தால் பி இஸ் கிரேட்டஸ்ட், இல்லை அப்படின்னா சி இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னு முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? இதுதாங்க நமக்கு நெஸ்டட் இஃப் அப்படின்றதுக்கான ப்ரோக்ராம். சேவ் பண்ணிவிட்டேன், ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸசைஸ் 2 இல்லையா, கிளியர் பண்ணிக்குவோம். Exercise 2. Enter the value 10, 20, 30. C is greatest வந்துருச்சு. பாருங்கள் எந்த பேசிஸில் C is greater வந்திருக்கு. ஏயோட வேல்யூ இங்கே செக் பண்ணுறோம், ஏபியோட வேல்யூ செக் பண்ணுறோம். அப்போ ஏபியோட வேல்யூ செக் பண்ணும்போது ஏ இஸ் கிரேட்டர் தென் பியான்னு பார்க்குறோம். அப்போ 10 இஸ் கிரேட்டர் தென் 20யான்னு பார்க்குறோம். நோ, 10 வந்து 20யை விட என்ன இதில் நமக்கு கிரேட்டராக இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு என்ன ஆகிடுச்சுங்க, ஃபெயில் ஆகிடுச்சு. ஃபெயில் ஆகிட்டு இங்கே வெளியில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இங்கே என்ன செக் பண்ணுறோம், 20 இஸ் கிரேட்டர் தென் 30யா அப்படின்னு பார்க்குறோம். ரைட், ஏ தான் பியை விட கிரேட்டராக இல்லை அட்லீஸ்ட். அப்போ வந்து இந்த இடத்துல பி தான் கிரேட்டர்னு முடிவாயிருச்சு. அப்படி தானே? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஏ இஸ் கிரேட்டர், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பி இஸ் கிரேட்டர். அப்போ பி கிரேட்டர்னு முடிவாயிருச்சு. அப்போ பி வந்து சிஏ விட கிரேட்டரான்றதை நம்ம செக் பண்ணணும். அப்போ தான் வந்து பி கிரேட்டஸ்ட்னு சொல்ல முடியும். அப்போ செக் பண்ணுறோம், இந்த இடத்துல சிஏ விட பி கிரேட்டரான்னு செக் பண்ணுறோம். இருந்தால் பி இஸ் கிரேட்டஸ்ட், இல்லைன்னா நமக்கு சி இஸ் கிரேட்டஸ்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 20 கிரேட்டர் தென் 30யான்னு பார்க்குறோம். நோ.
அப்போ 30 தான் பெருசு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். எல்ஸ் பிளாக்கில் வந்து 30 இஸ் கிரேட்டர் அப்படின்னு வந்துருச்சு. சி இஸ் கிரேட்டர் அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் நமக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணுறது. நெஸ்டட் இஃப் பாருங்கள், இதுக்குள்ளே வந்து திருப்பி நம்ம ப்ரோக்ராம் வந்து இன்புட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ 25 10. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஏ இஸ் கிரேட்டர்னு வந்துருச்சு. சரிங்களா? ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ பி கிரேட்டராக இருக்க மாதிரி கொடுக்கலாம். 35 ஆட்டோமேட்டிக்காக பி இஸ் கிரேட்டர் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதாங்க நமக்கு இஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு முதல்ல கண்டிஷன் பார்த்தோம். கண்டிஷனல் இஃப்பை மட்டும் பார்த்தோம். தென் எல்ஸ் இஃப் பார்த்தோம். தென் எல்இஃப் செயின்டு எல்இஃப் பார்த்தோம். ரைட்? எல்ஸ் அதாவது எலிஃப் அதாவது இஃப் எல்ஸ்க்குள்ளே திரும்பி இஃப் கண்டிஷன் வைக்கிற மாதிரி. இது நெஸ்டட் இஃப் கண்டிஷனுக்குள்ளே கண்டிஷன். சரிங்களா? இந்த ப்ரோக்ராமை வந்து உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன சொல்கிறது, நெஸ்டட் இஃப் இருக்குது அப்படின்றதுக்காக செக் பண்ணுறேன். பட் இந்த ப்ரோக்ராமை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டால் இந்த ப்ரோக்ராமை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நமக்கு AND ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ AND ஆப்ரேஷன் வச்சு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை நான் சேஞ்ச் பண்ணியும் காமிச்சிடுறேன். ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தன்னா ஒரே இதுக்குள்ளே கண்டிஷன் AND ஆப்ரேஷனாக ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு ட்ரூ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி செக் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் AND போட்டு நம்ம செக் பண்ணலாம். ரைட்? அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஏ இஸ் கிரேட்டர் தென் பியான்னு பார்க்குறோம் அண்ட் ஏ இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் சியான்னு பார்க்குறோம். ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் இது ட்ரூ. அப்போ ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் இந்த பிளாக்குள்ளே போகுன்ற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டென்டேஷன் கொடுத்து பிரிண்ட் என்ன கொடுத்துடலாம், ஏ இஸ் கிரேட்டர்னு கொடுத்துடலாம், கிரேட்டஸ்ட்னு கொடுத்துடலாம். சரிங்களா? அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா எல்ஸ் அதை எலிஃபில் கொடுத்துடலாம். என்ன செக் பண்ணணும், இதே தான் பி வந்து ரெண்டை விட கிரேட்டரான்னு பார்க்கணும். பி இஸ் கிரேட்டர் தென் ஏ அண்ட் பி இஸ் கிரேட்டர் தென் சி. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஏ கிரேட்டராக இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு என்னது, பி வந்து ரெண்டு பேரை விட கிரேட்டரா அப்படின்னு செக் பண்ணுறோம். இந்த ரெண்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு ட்ரூ. இல்லை ட்ரூவாக இருந்ததுன்னா நமக்கு அப்போ ட்ரூன்னும் போது என்ன ஆயிடுச்சு, இஃப் பிளாக்குள்ளே வரும் பிரிண்ட் என்ன கொடுத்துடலாம், நம்ம பி இஸ் கிரேட்டஸ்ட்னு கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இல்லை அப்படின்னா எல்ஸ் பிளாக்கில் வந்துடலாம். எல்ஸ் கோலன் ரெண்டு கண்டிஷனுமே டிஃபால்ட்டாக வந்து கண்டிஷன் ட்ரூவாக இல்லை அப்படின்னா சி தான் ஆட்டோமேட்டிக்காக கிரேட்டர் அப்படின்றது முடிவு பண்ணுறோம். சரிங்களா? இப்படியே நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பாருங்கள் 10 20 30 சி இஸ் கிரேட்டர் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நம்ம ப்ரோக்ராமை பாருங்கள். ஸோ ட்ரூ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ. அப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருக்க பட்சத்தில் ஏ இஸ் கிரேட்டஸ்ட்னு முடிவுக்கு வந்துடலாம். இந்த இடத்துல பி கிரேட்டராக ஏயை விட பி கிரேட்டராக சியை விடன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் AND பொறுத்தளவு ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ. எல்ஸுக்கு வந்து ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் எலிமெண்ட் சி இஸ் கிரேட்டர்னு கொடுத்துடலாம். இதுதான் பிக்கஸ்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள் ப்ரோக்ராம். நான் நெஸ்டட் இஃப்காக உங்களுக்கு அதை இஃபுக்குள்ளே இஃப் வைக்கலான்றதுக்காக அந்த ப்ரோக்ராமை காமிச்சேங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி இஃப் பார்த்துருக்கோம், முக்கியமான கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃபோட ஜென்ரல் ஃபார்மும் கரெக்டாக கொடுத்துருக்கோம். இஃப் கண்டிஷன் கொடுக்கணும், கோலன் கொடுக்கணும், இன்டென்டேஷன் கொடுக்கணும், ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் உள்ளே போகும் இஃப் பிளாக். அப்போ இஃப் பிளாக்கில் எப்போ போகும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் இஃப் பிளாக், ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக். எல்ஸ் பிளாக் வச்சுருந்தா தான் எல்ஸ் பிளாக், இல்லைன்னா எல்ஸ் பிளாக்கை பற்றி கொலைப்படாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இஃப் பார்த்தோம், தென் வந்து ஆல்டர்னேட்டிவ் இஃப் எல்ஸ், அதாவது இஃபுக்குள்ளே எல்ஸ், அதாவது இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பார்ட்டு, இல்லைன்னா ஃபால்ஸ் பார்ட்டுக்கு எல்ஸ் வச்சோம். இல்லை நம்ம அதுலேயே வந்து நம்ம கண்டிஷன் அகைன் செக் பண்ணுறோம் அப்படின்னா எலிஃப். ரைட்? இது வந்து செயின்டுன்னு சொல்லுவாங்க. இஃப் எலிஃப் அதுக்குள்ளே திரும்பி கண்டிஷன், லாஸ்ட்டாக எல்ஸ். லாஸ்ட்டாக வந்து நம்ம 3வது 4வது கண்டிஷன் பார்த்தது வந்து என்ன அப்படின்னா வந்து நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்ன்றது இஃபுக்குள்ளே நம்மளால் இஃப் கண்டிஷன் வச்சு பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.